அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நன்மையின் புதையல்கள், திக்ருகளின் சிறப்பு. நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் மிஅத மர்ரா ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மித்ல ஜபதில் பஹர். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அல்லாஹ் தூயவன் என்று யார் போற்றி திக்ரு செய்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளைக்கு 100 முறை இவ்வாறு செய்வாரேயானால் அவருடைய தவறுகள் கடலின் நுரை அளவுக்கு இருந்தாலும் அவை அழிக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். முஸ்அப் இப்னு சஅத் தன்னுடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார்கள், நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே கேட்டார்கள், அயஅஜிசு அஹதுக்கும் ஐயக்ஸிப குல்ல யௌமின் அல்ஃப ஹஸன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களில் யாருக்கேனும் தினமும் 1000 நன்மைகளை சம்பாதிக்க இயலுமா என்று கேட்கிறார்கள். அப்போது அங்கிருந்தவர்களில் ஒருவர் கூறுகிறார், கைஃப யக்ஸிபு அஹதுனா அல்ஃப ஹஸனா, எங்களில் எவ்வாறு ஒருவர் 1000 நன்மைகளை தினமும் சம்பாதிக்க முடியும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள், யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹத்தின் ஃபயுக்தபு லஹு அல்ஃபு ஹஸன அவ் யுஹத்து அன்ஹு அல்ஃபு ஹதீஅ. எவர் ஒருவர் 100 தடவை தஸ்பீஹ் செய்கிறாரோ அவருக்கு 1000 நன்மைகள் எழுதப்படும் என்றும் 1000 பாவங்கள் அவரை விட்டும் அழிக்கப்படும் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைத்தார்கள். இது முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ் ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.